Hi guys, welcome to Tamil Coding Academy. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா CSS introduction. ஓகேவா? CSS introductionல so we moving with the PPT, okay? ஆல்ரெடி HTML பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு கிளாஸ் உங்களுக்கு CSSக்கு. ஸோ வெல்கம் டு CSS கிளாஸ் எனிவே. ஸோ CSSல ஃபஸ்ட்டு CSSனால் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும், கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட், தென் இது எதுக்காக க்ரியேட் பண்ணாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ வெறுமா ஸ்டாட்டிக்காக ஒரு வெப்சைட் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெறும் HTML மட்டும், நீங்கள் HTML கோட் அடிச்சிருப்பீங்க, ஃபார்ம், டேபிள், வித்தவுட் ஸ்டைல்ஸ் எப்படி இருக்கும் அது, வித்தவுட் CSS எப்படி இருக்குது அது, ஸோ ரொம்ப ஹைலி ரெப்ரசன்டேஷனலாக, ஓகேவா, பியூட்டிஃபுல்லாக இருக்கா? நோ ரைட். ஸோ இங்கே CSS அதுக்கு அழகு சேர்க்கறதுக்காக மட்டுமே வந்து க்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு லாங்குவேஜ். ஓகேவா? CSS கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் இஸ் a crucial வெப் டெவலப்மெண்ட் டூல். ஓகேவா? இது ஒரு டூல்னே சொல்லலாம். ஸோ இட்ஸ் லைக் அ மேக்கப் கிட் ஃபார் த HTML. அப்போ HTML தெரியாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது, இந்த CSSஐ கற்றுக்க முடியாது. ஓகேவா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஸோ நம்ம வந்து ஒரு வீடு கட்டணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பேசிக்கெல்லாம் போட்டோம், ஃபவுண்டேஷன்லாம் போட்டாச்சு. ஸோ வி நோ ஹவு டு பில்டு. ஸோ பில்டட், ஓகே, பில்டும் பண்ணிட்டோம், கடக்கால் போட்டாச்சு, செவரு எழுப்பியாச்சு. ஓகேவா? உள்ளே எல்லாமே இருந்தாலும் ஸோ அந்த பெயிண்டிங், ஓகேவா, தென் அந்த பட்டி பார்க்குறது, இது இல்லாமல் அந்த ஒரு ஃபினிஷ், அந்த ஃபைனல் டச்சுன்றது உங்களுக்கு இருக்கவே இருக்காது இல்லையா? அதே மாதிரி இங்கே ஒரு HTML-ஆக இருக்கட்டும், ஓகேவா, தென் நீங்கள் என்ன தான் ஜாவாஸ்கிரிப்ட் அண்ட் HTML கம்பைன் பண்ணி ஒரு வெப்சைட் உருவாக்குனாலுமே ஸோ இந்த CSS மட்டும்தான் உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இப்போ நார்மலாக வச்சு நடத்துறதுக்கு ஒரு PPT போடுறதுக்கும் ஸோ நீங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியுது. யூ ஹேவ் அ இமேஜ். ஓகே, ஸோ இமேஜுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், சைஸ் கொடுக்கலாம். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்க்ரீன் சைஸ் இமேஜ் சைஸ் வில் வேரி. ஓகே, ஒரு லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண சொல்ல அந்த லிங்க்குக்கு ஸ்டைல் கொடுக்கலாம். ஓகேவா? கலர்ஸ் கொடுக்கறது, பேக்ரவுண்ட் கலர்ஸ் கொடுக்கறது, பேக்ரவுண்ட் இமேஜஸ் வைக்கிறது, எவ்ரி திங் இஸ் இன் CSS. ஓகே, தட்ஸ் வை CSS இஸ் ரியலி நெசசரி டு எங்கேஜ் அ யூசர். ஒரு வெப் டெவலப்மெண்ட்டோ ஆப் டெவலப்மெண்ட்டோ, ஓகேவா, ஒரு யூசரை எங்கேஜ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் எதுக்காக க்ரியேட் பண்ணப்படுது இல்லையா? அதனால் CSS எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நம்ம ரியலைஸ் பண்ணணும். ஓகேவா? தென் ரெஸ்பான்சிவ் டிசைன், ஃப்ளெக்சிபிள் டிசைன் இங்கே நிறையா இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம், சப்போர்ட்டிங் அக்சசிபிலிட்டிஸ். ஓகேவா? ஸோ விஷுவலி அப்பீலிங். ஓகே, ஸோ ஒரு கண்டென்ட்டை நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னும் போது விஷுவலாக அதை எப்படி சொல்கிறது, ஹைலி எங்கேஜாக இருந்ததுன்னா அது மறக்கவே மறக்காது. அதனால தான் CSS இங்கே அவ்வளோ ரோல் ப்ளே பண்ணுது. ஓகேவா? தென் CSS எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்க, தென் யார் ஃபவுண்ட் பண்ணா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து CSSஐ ஃபவுண்ட் பண்ணது. பேரே வந்து பயங்கரமாக இருக்கு இல்லையா? ஹாக்கான் வியும் லீ. ஓகே, ஸோ CSS 1994. ஓகேவா? ஸோ ஒரு சில பேர் பிறந்திருப்பீங்களா இல்லையான்னு தெரியல. ஓகேவா? இங்கே 1994 CSS 1 வந்து லான்ச் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு எப்பயுமே ஒரு ஐடியா அப்படின்னு வர சொல்ல ஃபுல்லி ஃபார்ம்டாக வராது இல்லையா? ஸோ யாருக்காக இருந்தாலும், ஸோ ஒரு கம்பெனி டிசிஎஸோ இல்லை வந்து இன்ஃபோசிஸோ ஆரம்பிக்க சொல்ல ஒரு ஃபுல்லி ஃபார்ம்டாக ஐடியா வந்திருக்காது. அதே மாதிரி தான் ஒரு டெவலப்மெண்ட் எதாக இருந்தாலுமே சரி தான். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இட்ஸ் அன் ஐடியா. ஸோ அதுக்கப்புறம் தேர் இஸ் அ வேர்ஷன், டிஃப்ரெண்ட் வேர்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு சினாரியோ, வித் ரெஸ்பெக்ட் டு சுச்சுவேஷன், த டிஃப்ரெண்ட் வேர்ஷன் வில் பி எங்கேஜ். ஸோ ரைட் நவ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது CSS 3. ஓகேவா? HTML வேர்ஷன் 5, CSSல 3. ஓகேவா? ஸோ இங்கே 1996 தேர் த ஃபர்ஸ்ட் வேர்ஷன். ஸோ ஃபஸ்ட்டே CSS வந்துருச்சு, அதுக்கப்புறம் லிட்டில் அப்டேட், ஸோ வேர்ஷன் 1, அதுக்கப்புறம் லிட்டில் அப்டேட் 1998. தென் இப்போ நம்ம கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறத இன்னைய வரைக்கும் அப்டேட் அதுதான். ஸோ CSS 3, அதுவே தட்ஸ் எனஃப். ஓகே, ஸோ தென் மூவிங் வித் த நெக்ஸ்ட் திங், CSSஆல் என்னென்னலாம் யூசஸ் இருக்கும். ஓகேவா? தென் அது எப்படி ட்ராவல் ஆகி வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஸோ வேர்ஷன் 1, 2, 3, 4, 5. ஓகேவா? ஸோ ஒன்றுமும் வேர்ஷன் 3 வந்து ஒரு மேஜர் இம்பேக்ட் ஏன் அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த இம்பேக்ட் வந்து ஸோ மேஜராக ஒன்றுமே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சில வெப்சைட் வந்து அப்கிரேட் ஆகாமல் இருக்குது, ஸோ ஒன்றும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இட்ஸ் அ என்டையர்லி சேஞ்ச்டும் போது உங்களுக்கு 1998 வேர்ஷனுக்கும் அதாவது உங்களுக்கு வேர்ஷன் 3க்கும் ஒரு சேஞ்சஸ் இருக்கும். அந்த சேஞ்சஸ் எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா என்டையர்லி ஒரு ரோல் ஓவர். ஓகேவா? அந்த சேஞ்சஸை அதுக்கப்புறம் வந்து வர லிட்டில் பிட் சேஞ்சஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒன்றும் மேஜர் சேஞ்சஸ் கொடுக்கல. என்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஹியூஜ் அப்ளிகேஷன்ஸ்க்கெல்லாம் சேஞ்சஸ் கொடுத்தாங்க. தென் ஃப்ரேம் ஒர்க்ஸ் வர ஆரம்பிச்சுது. ஓகேவா? ஃப்ரேம் ஒர்க்ஸ் அப்படின்னும் போது CSSோட அட்வான்ஸ்டு வேர்ஷன். ஓகேவா? இப்போ CSSல நம்ம ஒரு 100 லைனில் கோட் அடிக்கிறோம் அப்படின்னும் போது
ஸோ அதுக்கப்புறம் ஒரு 10 லைன்லேயே நம்ம அந்த கோடுக்கான அவுட்புட்டை நம்ம அச்சீவ் பண்ண முடிகிற மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்தது. அந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப் இருந்தது, தென் மெட்டீரியல் யூஐ. அதனால் சிஎஸ்எஸ் வேர்ஷன்ஸ் வந்து டவுன் ஆச்சு. ஓகேவா, தென் அதுவே போதுமானதாக இருந்தது. ஓகேவா, இட்ஸ் அ சாட்டிஸ்ஃபைட் திங். ஸோ அதனால் சிஎஸ்எஸ் எப்படின்னா ப்ரீ லோடட் கண்டென்ட்டாக நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் பூட்ஸ்ட்ராப் பார்த்தாலுமே நிறைய வேர்ஷன்ஸ் இருக்கும். ஸோ கரண்ட் வேர்ஷன் பூட்ஸ்ட்ராப்பில் வேர்ஷன் 5. ஓகேவா, தென் சிஎஸ்எஸில் இதுக்கப்புறம் அப்டேட் வந்துட்டு தான் இருக்கும். பட் ஆனால் டெவலப்பர் எந்த விதத்துலையும் பாதிக்காது. பிகாஸ் வி ஆர் அப்டேட்டிங் அவர் செல்ஃப் டெய்லி. ஓகேவா, டெய்லி நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ ஒரு வெப்சைட் இருக்கும், இந்த சிஎஸ்எஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஸோ HTML இருக்குது. ஓகே, HTML நம்ம லோட் பண்ணுறோம் லைவ் சர்வரில். அப்படி இல்லையா, நீங்கள் ப்ரொடக்ஷனில் கூட லோட் பண்ணுங்கள், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. அப்படி லோட் பண்ண சொல்ல நமக்கு சிஎஸ்எஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த HTML கூட அட்டாச் ஆகிருக்கும். ஓகேவா, ஸோ நமக்கு தெரியும் டாம் ட்ரீ. ஓகேவா, ட்ரீ ஸ்ட்ரக்சரில். ஸோ அந்த டாமில் தான் நமக்கு என்ன இருக்குன்னா, ஸோ ஒரு நோடாக க்ரியேட் ஆகிட்டு ஸோ பேரண்ட் சைல்டு கான்ஃபிகரேஷனில் நமக்கு ஸ்ட்ரக்சர் இருக்கும். தென் இங்கே ஃபஸ்ட்டு HTML லோட் பண்ணணும். தென் ஃப்ராஸ் HTML. ஸோ இந்த ஃப்ராஸ் இந்த வேர்டை நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் திரும்பி படிக்கும். ஓகேவா, ஸோ நமக்கு தாந்த ஃபார்மெட்டுக்கு மாற்றுறதுக்காக தான் ஃப்ராஸிங். ஓகே, ஸோ இப்போ HTML லோட் ஆக சொல்லி நமக்கு என்ன ஆகும், சிஎஸ்எஸ்ஸும் சேர்ந்து தான் லோட் ஆகும். ஆனால் சிஎஸ்எஸ் லோட் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். எப்படி ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் ஒரு ஹியூஜான வெப்சைட் இன்டர்நெட் ஸ்பீட் கம்மியாக இருக்க சொல்ல நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக லோட் ஆகும். பார்த்துருக்கீங்களா? HTML லோட் ஆகிடும் ஸ்ட்ரக்சர், ஆனால் சிஎஸ்எஸ் வந்து இமேஜஸோ கலர்ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக லோட் ஆகும். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் அது மேலேருந்து கீழே வரும், அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்எஸ் இஸ் அ பல்ஜி திங். ஸோ HTML மாதிரி வெறும் ஸ்ட்ரக்சர் எலும்பு கூடு மட்டும் இல்லாமல் இட் ஹாவ் சம் ஃப்ளஷ். ஸோ உள்ளே இருக்க ரத்தமாக இருக்கட்டும், ஸ்கின்னாக இருக்கட்டும். ஓகேவா, எவ்ரி திங் இஸ் அ சிஎஸ்எஸ் அப்படின்னும் போது ஸோ இட்ஸ் அ பல்ஜி திங். அதனால் லோட் ஆக கொஞ்சம் லேட் ஆகும். ஓகேவா, தென் அந்த டாம் ஸ்ட்ரக்சரில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராஸ்ட் HTML அண்ட் ஃப்ராஸ்ட் CSS இது ரெண்டும் கலந்தது தான் நமக்கு டிஸ்பிளே. ஓகேவா, நம்ம டிஸ்பிளேல பார்க்குற எவ்ரி திங் இஸ் தான் HTML CSS. பிஹைண்ட் த சீன் ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்கும். இட்ஸ் அ டைனாமிக். அதை நம்ம பார்க்க முடியாது, பட் உணர முடியும். ஓகேவா, லைக் உயிர் நம்மக்கிட்ட இருக்கு இல்லையா, ஆனால் உணர முடியுது. ஓகே, தென் ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக போகலாம். நம்ம சைட் போக சொல்ல தான் இன்னும் கொஞ்சம் வேகமாக போக முடியும். CSS சின்டாக்ஸ். ஒரு CSSோட பேசிக் சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது கவனிங்க. இப்போ சம் செலக்டர்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். செலக்டர்ஸ் நான் ஒன்றும் நடத்தலை. செலக்டர்ஸில் உங்களுக்கு தெரிஞ்ச செலக்டர்ஸ் நான் சொல்கிறேனே, எலமெண்ட் செலக்டர், கிளாஸ் செலக்டர். ஓகேவா, தென் ID செலக்டர். செலக்டர்ஸ் இஸ் யூஸ்டு டு செலக்ட் அ பர்டிகுலர் எலமெண்ட். எலமெண்ட்னா என்னன்னு தெரியும், இட்ஸ் ஃப்ரம் த ஸ்டார்ட் டேக் டு எண்ட் டேக். ஏதாவது ஒரு டேக்கை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம ஒரு ஸ்டைல் அப்ளை பண்ண போகிறோம். கலரோ, பேக்ரவுண்ட் கலரோ, டெக்ஸ்ட் சைஸோ, ஃபாண்ட் சைஸோ. ஓகேவா, ஸோ இல்லை ஃபாண்ட் வெயிட்டோ, ஃபாண்ட் ஸ்டைலோ. ஓகேவா, எப்படி அப்ளை பண்ணுறோன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி. இங்கே ப்ராப்பர்ட்டி வேல்யூஸாக தான் இருக்கும். எவ்ரி திங் இஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் வேல்யூ. ஓகே, ஸோ அகெயின் ஃபார்வர்டில் போயிடுச்சு. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் வேல்யூ. ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தால் கண்டிப்பாக வேல்யூ இருக்கும். தென் இங்கே ப்ராப்பர்ட்டிக்கு நடுவில் காலன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், சிஎஸ்எஸில் ஹோவர் எஃபெக்ட் பார்க்க சொல்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க. தென் அதே மாதிரி லிங்க்லேயும் நான் காலன் யூஸ் பண்ணியிருப்பேன். ஓகேவா, காலன் எதுக்காகனா இட்ஸ் அ கண்டிஷன். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு தாந்த ஒரு வேல்யூ. இங்கே ப்ராப்பர்ட்டின்றது சேம் தான் எல்லா இடத்துலையும், ஆனால் வேல்யூன்றது என்ன ஆகும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இங்கே ஒரு கலர் ஒயிட் கொடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பிளாக் ஆகலாம். இல்லை நான் ஒரு டூகுள் மாதிரி வச்சுட்டு பிளாக் தீம், ஒயிட் தீம் அப்படின்ற மாதிரி என்னோடய தீமை சேஞ்ச் பண்ணலாம். With respect to some actions, the color and theme will be vary. The styles will be vary. Okay, அதாவது ஒரே ஒரு எலமெண்ட்டுக்கு மல்டிபிள் ஸ்டைல்ஸ் இருக்கலாம் அந்த சினாரியோவில். ஸோ இங்கே இந்த ப்ராப்பர்ட்டின்றது அப்படியே ஃபிக்ஸ்டாக இருக்கும், ஆனால் வேல்யூன்றது இட்ஸ் அ சேஞ்சபிள், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ இங்கே காலன் எதுக்காகனா எண்ட் ஆஃப் த ஸ்டைல்ஸ். ஓகேவா, எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். தென் இங்கே டிக்ளரேஷனில் கமா செப்பரேட் வேல்யூஸ்லாம் யூஸ் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் பை ஸ்பேஸ். ஓகே, hitting some space நீங்கள் என்ன பண்ணலாம், பேக்ரவுண்ட் கலர், தென் another ஸ்டைல், ப்ராப்பர்ட்டி வேல்யூ அகெயின், another ஸ்டைல், ப்ராப்பர்ட்டி வேல்யூ அகெயின் அப்படின்ட்டு நீங்கள் 100 ஆஃப் ப்ராப்பர்ட்டி வேல்யூஸை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ அவ்வளோதான் சின்டாக்ஸ். இதை நீங்கள் லைவாக கோட் பண்ண சொல்ல உங்களுக்கு இது நல்லா தெளிவாகவே புரியும். டைப்ஸ் ஆஃப் CSS ஆல்ரெடி பார்த்துருப்போம், இருந்தாலும் நான் திருப்பி சொல்கிறேன். ஸோ இன்டர்னல் CSS, எக்ஸ்டர்னல் CSS அண்ட் இன்லைன் CSS இல்லையா. ஸோ மேஜராக நம்ம எதை யூஸ் பண்ணுவோம் சொல்லுங்கள், இன்லைனா, இன்டர்னலா அண்ட் எக்ஸ்டர்னலா? எக்ஸ்டர்னல். ஓகே, ஸோ இங்கே ப்ரியாரிட்டி வைஸ் அப்படின்னும் போது அப்படி ஆர்டர்ஸ் தான். ஓகேவா, அங்கே இருக்க சேம் ஆர்டர்ஸ் தான் 1 2 1 3. ஸோ வித் இம்பார்ட்டன்ட் டேக் வி கேன் ஏபிள் டு ஓவர் ரைட் அப்படின்றது சொல்லியிருந்தேன். இன்லைன் பை த லைன் இட் செல்ஃப் நம்ம ஸ்டைல் பண்ணால். ஓகேவா, பை த லைன் இட் செல்ஃப் நம்ம ஸ்டைல் பண்ணால் அது வந்து இன்லைன் ஸ்டைல். இன்டர்னல் அப்படின்னும் போது ஹெட் செக்ஷனில் ஸ்டைல் டேக்கில் நம்ம ஸ்டைல் பண்ணால் அது இன்டர்னல் ஸ்டைல். எக்ஸ்டர்னல் அப்படின்னும் போது வேறு ஒரு CSS ஃபைல் எக்ஸ்டர்னலாக க்ரியேட் பண்ணி அதை நம்ம என்ன பண்ணணும், அட்டாச் பண்ணணும் HTML கூட. அப்போ தான் அது டோமில் வந்து கனெக்ட் ஆகும். ஓகேவா, தென் அப்படி கனெக்ட் ஆனால் அது எக்ஸ்டர்னல் ஃபைல். ஓகேவா, ஸோ
மூவிங் டு த நெக்ஸ்ட் ஒன். ஸோ இங்கே சிஎஸ்எஸ் சின்டாக்ஸ் யூஸிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இன்லைன் ஸ்டைலில் இங்கே பாருங்கள், பாடியில் வி ஹாவ் அ டிவ், அந்த டிவில் ஸ்டைல் டேக் இருக்குது. ஓகேவா? இப்போ அந்த ஸ்டைல் டேக் எதுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா என்டையர் டிவ், இட்ஸ் ஃபார் த என்டையர் டிவ். தென் அர்ஜெயின் உள்ள ஒரு H4 இருக்குது, அதுக்குமே தமிழ் கோடிங் அகாடமின்ற ஒரு ஹெட்டிங் இருக்குது, அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ வி அப்ளைட் சம் ஸ்டைல்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்லைன். தென் இன்டர்னல் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க, இன்லைனுக்கும் இன்டர்னலுக்கும் எக்ஸ்டர்னலுக்கும். ஓகேவா? ஸோ இன்டர்னல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சேம் ஸ்டைல் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இங்கேயும் அப்ளை பண்ணலாம். ஃபார் த கண்டெய்னர், ஃபார் த டைட்டில், ஃபார் த பேரா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஹெட் செக்ஷனில். ஓகேவா? இட் இஸ் நாட் இன்சைட் த பாடி. ஓகே, இட் இஸ்னா ஹெட் செக்ஷன். அப்போ ஒரு ஃபைலுக்கு, ஒரு HTML ஃபைலுக்கு தேவையான ஒட்டுமொத்த சிஎஸ்எஸும் ஹெட் செக்ஷனில் இருக்கும் போது இட் இஸ் அன் இன்டர்னல். இதுவே எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபைல். ஓகேவா? எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபைலில் இருந்து அதுக்கப்புறம் அதை லிங்க் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், இது எக்ஸ்டர்னலாக. 1 செகண்ட், மவுஸ் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. ஸோ இங்கே எக்ஸ்டர்னலாக நம்ம ஸ்டைல் பண்ணிட்டோம். ஓகேவா? நமக்கு தேவையான டாக்ஸை ஸ்டைல் பண்ணிட்டோம், செலக்டர்ஸ் மூலமா ஸ்டைல் பண்ணிட்டோம். ஓகேவா? தென் ஆஃப்டர் வாட்ஸ் பை த லிங்க் டேக் வி ஆர் லிங்கிங் த எக்ஸ்டர்னல் ஸ்டைல். ஓகே, எப்படி ஒர்க் ஆகும் அப்படிதான் நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இங்கே ஒரு சின்ன டயக்ராமேட்டிக் எக்ஸ்ப்ளனேஷன். ஓகேவா? இதையும் நான் சொல்லிடுறேன். HTML அப்படின்னு பார்க்க சொல்ல நீங்கள் லெஃப்ட்டில் பார்க்குறீங்களா? ஸோ நீங்கள் வந்து நம்ம பாடி எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா ஒரு பில்டிங் எடுத்துக்கோங்க, எம்டி பில்டிங் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு எம்டி பாடி எடுத்துக்கோங்க. பாடியில் எலும்பு கூட எந்த ஒரு ஃப்ளஷ் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் ஸ்ட்ரக்சர் மட்டும்தான். ஸோ நம்ம கூட இப்போ எலும்பு கூட இல்லைன்னா நம்மளால் அப்படி எழுந்து நிற்க முடியுமா, கையை தூக்க முடியுமா? பாசிபிளா? வித்தவுட் அ போன் பாசிபிளா? ஸ்ட்ரக்சரல், ஹியூமன் ஹேவ் த ஸ்ட்ரக்சர், ரைட்? ஸ்ட்ரக்சர் பாசிபிள் கிடையாது. ஸோ அப்போ ஸ்ட்ரக்சர் இல்லாத ஒரு உயிரினம் சொல்லுங்கள். ஐ நீட் அ ரெஸ்பான்ஸ். ஒரு செல் உயிரி. ஓகே, ரொம்ப நீங்கள் இன்டெப்த்தாக இறங்கிட்டீங்க. சரி, பரவாயில்ல. மண்புழு. மண்புழு. மண்புழுவால் என்ன பண்ண முடியாது, ஸ்டாண்ட் பண்ண முடியுமா? அது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ லென்த் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ அதோட பாட்டமை தரையில் வச்சுட்டு டாப்பை அப்படி தூக்கி நிறுத்த முடியுமா? அதுவா தானா நம்ம பண்ணலாம். ஓகே, சான்ஸே கிடையாது. ஏன்னா அங்கே ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஸோ நம்ம பண்ண முடியும். ஸோ தலைகீழாக நம்மளால் நிற்க முடியும். இட் இஸ் பாசிபிள், ரைட்? பிகாஸ் ஆஃப் அவர் ஸ்ட்ரக்சர். ஓகே, வி கேன் ஏபிள் டு பேலன்ஸ். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ இங்கே தான் இருக்கணும், நீ இங்கே தான் இருக்கணும். ஸோ கை நம்மளால் அசைக்க முடியுதுல்ல. லைக் வைஸ் வி கேன் ஏபிள் டு அட்ஜஸ்ட் த பட்டன். ரைட்டில் இருக்க பட்டனை லெஃப்ட்டில் கொண்டு வரலாம், லெஃப்ட்டில் இருக்க பட்டனை ரைட்டில் கொண்டு வரலாம். ஓகேவா? மேலே இருக்க இமேஜை கீழே கொண்டு வரலாம். அந்த மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம எப்போ வேணால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேவா? நம்ம பாடியில். அதே மாதிரி டாமில் இந்த ஸ்ட்ரக்சரை எப்போ வேணால் நம்ம மாடிஃபை பண்ண முடியும். ஓகேவா? ஆனால் சிஎஸ்எஸ் இங்கே என்ன யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே HTML தான், கூட ஃப்ளஷ், ஸ்கின், கலர் ஃபார் த ஸ்கின், ஐ கலர், ஹேர் கலர், ஸோ ப்ராப்பராக ஒரு ட்ரெஸ், ஷூ. ஓகேவா? இதை போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குது, இட்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட், ரைட்? ஸோ லுக்கிங், ஸோ ஆள் பாதி ஆடை பாதி தானே, இப்போ கரெக்டாக தானே? அப்படி தான் பார்த்துட்ருக்காங்க. ஓகே, தென் ப்ரெசன்டேஷன் வைஸாக உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் சிஎஸ்எஸ். ஓகேவா? நிறையா சிஎஸ்எஸ் சைட்ஸ் இருக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட்னா ஐ கிவ் சம் எக்ஸாம்பிள். ரொம்ப அனிமேஷன் இருக்க சைட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்க சொல்ல மைண்ட் ப்ளோவிங்காக இருக்கும். ஓகேவா? தென் மூவிங் டு த நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ வித்தவுட் சிஎஸ்எஸ் இந்த ட்ரீ எப்படி இருக்கும்? ஓகேவா? ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள். ப்ரிவ்யூ, இது என்னம்மா, இட்ஸ் அ டேபிள், ரைட்? இது டேபிள் மாதிரி இருக்கா? ஸோ இது வந்து ஒரு ஃபார்ம் ஓகே தான், பட் ஆனால் அந்தளவுக்கு இல்லை. லைக் வைஸ் இங்கே பாருங்கள், இது கோடோ ஸ்கில். ஸோ நம்மளோட கோடோ ஸ்கில்லோட என்னது இது, பேஜ், ஒரு பேஜ்னு எடுத்துக்கோங்க. ஸோ எப்படி இருக்குது, அது பார்க்க நல்லா இருக்கா, ஹெவியாக, சூப்பராக? இந்த மாதிரி நான் ஒரு பேஜை வச்சு நான் உங்களுக்கு வந்து டாக்குமெண்டேஷன் கொடுத்தேன்னா நீங்கள் படிப்பீங்களா? ஃபஸ்ட்டு கர்சர் பாருங்கள், ரீடபிளாக இருக்கா? ரீடபிள் தான், ஆனால் ஹைலி எங்கேஜ்டிவாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இல்லையா? ஆனால் வித் சிஎஸ்எஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு சினாரியோ இங்கே நிறையா சினாரியோ இருக்குது, ஜஸ்ட் லோட் ஆகும், என்னென்னு பார்க்கலாம். அதே விஷயம் தான் நீங்கள் பார்க்குறீங்க மேலே. ஓகேவா? சேம் அதே விஷயம் தான் பார்க்குறீங்க, பட் இங்கே எப்படி இருக்குது, இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், ரைட்? யூ கேன் ஏபிள் டு விஷுவலைஸ் த டேட்டா. ஸோ சிஎஸ்எஸ் எதுக்கு யூஸ் ஆகுன்றதை இங்கே நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ மூவிங் டு த நெக்ஸ்ட் ஒன். தென் ரெஸ்பான்சிவ் டிசைன்.
சிஎஸ்எஸ் இஸ் ஓகே ஸ்டைலிங் தான், அது என்ன ப்ரோ ரெஸ்பான்சிவ் டிசைன் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் இல்லையா? ஸோ இப்போ நான் வந்து பிசியில் 32 இன்ச்சில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சம்படி இஸ் கனெக்டட் இன் 19 inch, somebody connected in a 14 inch MacBook, somebody connected in a mobile, ஓகேவா, இட்ஸ் 6 inch 7 inch மொபைல். ஸோ எல்லா டிவைஸ்லேயும் இந்த சிடிஎஸ் வெப்சைட் வேலை செய்யுதா? கோடெக்ஸ்கள் வேலை செய்யுது இல்லையா? ஸோ அதுதான் ரெஸ்பான்சிவ் டிசைன். அப்போ மல்டிபிள் டிவைஸ், அது சின்ன சைஸாக இருந்தாலும் சரி பெரிய சைஸாக இருந்தாலும் சரி, we can able to access அப்படின்றது தான் ரெஸ்பான்சிவ் வெப் டிசைன் ஆர் டபிள்யூடி. இது நம்ம கண்டிப்பாக பூட் ஸ்ட்ராப்பில் அகெயின் பார்ப்போம், ஓகேவா? ஸோ இப்போ தான் சிஎஸ்எஸ் ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா, கண்டிப்பாக இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆர்டபிள்யூடி தெரியலனா யூ காண்ட் ஏபிள் டு கோட், நீங்கள் லேப்டாப்புக்கு மட்டும்தான் டிசைன் பண்ண முடியும். ஸோ தனித்தனியாக ஒரு வெப்சைட் டிசைன் பண்ண முடியாது இல்லையா, எல்லாத்துக்குமே ஒரே வெப்சைட் தான். ஸோ இட்ஸ் கொஞ்சம் க்ரூஷியலாக இருக்கும், நீங்கள் கோடு வந்து எக்ஸ்ட்ரா அடிக்கிற மாதிரி இருக்கும், வேறு ஒன்றும் விஷயம் கிடையாது. அதுக்குன்னு நீங்கள் லேப்டாப்புக்கு ஒரு கோடு, மொபைலுக்கு ஒரு கோடு, டேபுக்கு ஒரு கோடு அப்படின்னு அடிக்க மாட்டீங்க, ஒரே கோடு தான். அதை லிட்டில் பில்ட் ஆல்ட்ரேஷன் பண்ண சொல்ல நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ மல்டிபிள் ஸ்க்ரீன் சைஸ்க்கு அதை ஆப் பண்ண முடியும், ஓகேவா? அதை அடாப்ட் பண்ணிக்கும் அதுவாகவே. ஸோ இன்ட்ரோடக்ஷன் இஸ் கம்ப்ளீட்டட், ஓகே. ஸோ இதில் என்னென்னலாம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஜஸ்ட்டு சிஎஸ்எஸ்னால் என்ன அப்படின்றது, ஸோ ஆர்டபிள்யூனா என்ன அப்படின்றது, ஸோ இதுக்கப்புறம் அதை எப்படி யூஸ் பண்ணுறது, செலக்டர்ஸ் அண்ட் சின்டாக்ஸ் அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். நவ்வி டெப்த்தாக உள்ளே இறங்கி போகலாம். ஸோ தேங்க்யூ பிரேம், நல்ல கொஷின் கேட்டிங்க. பூட் ஸ்ட்ராப்க்கும் சிஎஸ்எஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்க, நான் சொல்கிறேன். சிஎஸ்எஸ் அப்படின்றது பியூராக நம்ம எழுதக்கூடிய கோட், ஓகேவா, சிஎஸ்எஸில். ஆனால் பூட் ஸ்ட்ராப்ன்றது ஆல்ரெடி எழுதியிருக்க ப்ரீ டிஃபைன்டு கோட், ஓகேவா. ப்ரீ டிஃபைன்டு கோட் ஆல்ரெடி நான் காமிச்சிருந்தேன், ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல் அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் இருக்கும், அதை லோட் பண்ண சொல்ல உங்களுக்கு அவ்வளோ கோட்ஸ் இருக்கும் ஆல்ரெடி. அவங்க அடித்து வச்ச கோடை நம்ம திரும்பி ரீயூசபிலிட்டி பண்ணலாம், ஓகேவா. ஒரு கிளாஸ் நேமை மட்டும் நம்ம கொடுத்தோன்னா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 10 லைன் ஆஃப் சிஎஸ்எஸ் நம்ம எழுதிடுறோம், அது ஒரு கிளாஸ் நேமுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், டார்கெட் பண்ணுறோம். அப்படி பண்ண சொல்ல அந்த 10 லைன் ஆஃப் சிஎஸ்எஸ் வந்து அந்த பர்டிகுலர் கிளாஸுக்கு மட்டும் அப்ளை ஆகுது. லைக் வைஸ் ஆல்ரெடி எழுதியிருக்க ஒரு லேக்ஸ் ஆஃப் லைன் கோடுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணலாம்னா அந்த கிளாஸ் நேமை மட்டும் யூஸ் பண்ணலாம். இப்போ டேபிள் அப்படின்ட்டு அந்த டேபிளுக்கு ஒரு கிளாஸ் நேம் கொடுக்குறேன், ஆட்டோமேட்டிக்காக டேபிள் ஸ்டைல் ஆகிடுது, நான் எதுவுமே பண்ணலை, ஓகேவா. தட் இஸ் பாசிபிள் பிகாஸ் ஆஃப் பூட் ஸ்ட்ராப் ஒன்லி, ஓகேவா. ஸோ எப்படி இருக்குன்னா ரியல் டைமாக நான் காமிக்க சொல்ல உங்களுக்கு நல்லாயிருக்கும். பூட் ஸ்ட்ராப்பில் நிறைய வேர்ஷன்ஸ் இருக்கும், ஓகேவா. ஸோ டோன்ட் கோ வித் த ஓல்டர் வேர்ஷன், ஆல்வேஸ் ஸ்டிக் வித் த நியூ வேர்ஷன், ஓகே. ஸோ பூட் ஸ்ட்ராப்பில் வந்து ஜேஎஸும் கலந்துருக்குமா? ஜேஎஸும் கலந்துருக்கும், ஓகேவா. நாட் ஓன்லி சிஎஸ்எஸ். இங்கே பாருங்கள், இந்த கோடை நீங்கள் காப்பி பண்ணுறீங்க, இதில் கிளாஸ் நேம் எங்கம்மா இருக்குது, இங்கே டேபிள் இருக்குது இல்லையா. ஆனால் இந்த ஸ்டைல் பார்த்தீங்களா, நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல, இங்கே டேபிள் மட்டும்தான் இருக்குது கிளாஸ் நேமு, பட் இந்த ஸ்டைல் இஸ் அப்ளைடு. ஏன் இந்த ஸ்டைல் பார்த்தீங்களா, பார்டர் இருக்குது, ஓகேவா. ஸோ சேம் இங்கே பாருங்கள், இது ஒரு டேபிள், இந்த கிளாஸ் நேம் நீங்கள் மட்டும்தான் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. இந்த ஒரு கிளாஸ் நேமுக்கும் இந்த ஸ்டைல் இருக்கணும் அப்படின்ட்டு ஆல்ரெடி அவங்க ப்ரீ டிஃபைன் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா. அதனால் நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ண முடியும். டேபிள் ஸ்ட்ரைப்டு, அவ்வளோதான். இதை மட்டும் நீங்கள் கிளாஸில் கொடுத்தாலே யூ வில் காட் திஸ் அவுட்புட். அதாவது ஈவன் ஆட் ஈவன் நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல, லாஜிக்கலாக எழுத தேவையில்ல, ஆட் ஈவன் அதுவாக பார்த்துக்கும், ஓகேவா. ஸோ இங்கே பாருங்கள் அகெயின் டேபிள் டார்க், டேபிள் ஸ்ட்ரைப்டு, ஸோ டார்க் டேபிள் அதுவே பார்த்துக்கும், எதுவுமே பண்ண தேவை, அந்த கிளாஸ் நேம் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும், வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல, ஓகேவா. நோ நீட் டு ரைட் அ சிங்கிள் லைன் ஆஃப் சிஎஸ்எஸ். பூட் ஸ்ட்ராப்பில் என்ன இருக்குன்னா, நீங்கள் நினச்சி பாருங்கள், ஸோ ஆட் ஈவன் நீங்கள் க்ரியேட் பண்ணி ஆடுக்கு தனியாக ஒரு கலர், ஈவனுக்கு தனியாக ஒரு கலர், ஓகேவா. தென் அதுக்கப்புறம் உள்ளே இருக்க எல்லா டெக்ஸ்ட்டுக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கலர் ஒயிட் கலர் சேஞ்ச் பண்ணணும். இது எவ்வளோ டஃப்பாக இருக்கும், ஒரு 10 to 15 லைன் கோடு எழுதுவீங்க இல்லையா. அதுக்கு பதிலாக ஜஸ்ட் யூஸிங் திஸ் கிளாஸ் நேம், அவ்வளோதான். இதை மட்டும் நீங்கள் பண்ணாலே போதும், உங்களுக்கு இது ஆக்டிவேட் ஆகிடும், ஓகேவா. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப அப்படியே பார்க்க தேவையில்ல. இன்க்ளூடட் ஹோவர் எஃபெக்ட், ஓகே, நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல, இன்க்ளூடட் ஹோவர் எஃபெக்ட் அதுவே இருக்கும், ஓகேவா. ஸோ இதுதான் வந்து சிஎஸ்எஸோட, அதாவது பூட் ஸ்ட்ராப்போட பவர். நார்மலாக சிஎஸ்எஸ் பண்ண சொல்ல அதை மேனுவலாக நம்மளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு மேனுவலாக உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆட்டோமேஷன் ஓட்டுறது ஓகே தான், ஓகேவா. ஆனால் மேனுவல் வண்டி ஓட்டாமல் ஆட்டோமேஷனுக்கு உங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, ஓகேவா. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு மேனுவல் தான் கற்றுக்கணும் நம்ம இல்லையா. மேனுவல் நமக்கு தெரிஞ்சுன்னா ஆட்டோமேஷன் ஈஸியாக, அதில் ஒன்றுமே கிடையாது, அவ்வளோதான். கியரு இப்படி வச்சிங்கன்னா அப்படியே ஃபார்வேர்டு, அப்படியே நியூட்ரலு, அப்படியே ரிவர்ஸு, அவ்வளோதான். அதை விட்டால் பார்க்கிங்னு ஒன்று இருக்கும், அதை வேறு 3 கீராக வச்சுருக்காங்க, அது ஒன்றுமே கிடையாது ஓட்டுறது. ஆனால் மேனுவல் ஓட்டுற மாதிரி வரவே வராது. ஸ்டேரிங் பிடிச்சி நீங்கள் கீரை போட்டு கிளச்சை மிதித்து எடுத்து, இட்ஸ் இம்பாசிபிள், ஓகேவா. ஸோ அந்த ஹேண்ட் பிரேக் அடிப்போம் இல்லையா, ஸோ அது ஒன்றும் பயங்கரமாக இருக்கும். ஸோ தென் இப்போ ஹெச்டிஎம்எல்லேருந்து
நம்ம சிஎஸ்எஸ் ஜம்ப் ஆயாச்சு. நமக்கு ஆல்ரெடி தெரியும் இன்லைன்னா என்ன, இன்டர்னல்னா என்ன, எக்ஸ்டர்னல்னா என்ன, ஸோ எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஓகேவா. ஸோ எது ப்ரியாரிட்டி வைஸு, அது எப்படி ஒர்க் ஆகுது, தென் அந்த எக்ஸாம்பிள்ஸ் இல்லையா. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் இங்கே வந்து பார்த்தாலே போதும், நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல, ஓகேவா. நம்ம ஆல்ரெடி இது கோட் பண்ணி காமிச்சிருக்கோம். இதை HTML நம்ம கோட் பண்ணி பார்த்துருக்கோம் இல்லையா, இன்டர்னல் எக்ஸ்டர்னல். ஜஸ்ட்டு நீங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்க, அதனால் அவன் ப்ரொசீடிங் வித் அடுத்தடுத்த டாபிக், ஓகேவா. ஸோ இதோட HTMLன்ற தென் CSS இன்ட்ரொடக்ஷன், ஓகேவா. CSS இன்ட்ரொடக்ஷன் முடியுது. அடுத்தது CSS செலக்டர்ஸ், ஓகேவா. செலக்டர் ரியலி இம்பார்ட்டன்ட் டாபிக், ஓகேவா. ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். அடுத்த டாப்பிக்கில் சந்திக்கிறேன்.